தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி ஏன் எழுது அப்படின்னா, சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு செய்தியாக இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி தலைவர்களாம் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யணும், அதற்கான நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு வந்தால் அது ஏற்கப்படுமா, ஏற்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்ய முடியுமா, என்னென்ன நடைமுறை சாத்தியங்கள்லாம் இதில் இருக்குது, என்னென்ன பாசிபிள் இருக்குது, என்னென்ன இம்பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்கும் சம்பவம் திட்டமிட்டு அரங்கேற்றி இருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டியிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்த சந்தேகங்களை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன் வச்சிருக்கிறதா பல ஆதாரங்கள் தரவுகளோடு அது முன் வச்சார். இந்த மாதம் 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கிறார். அது 2024ஆம் ஆண்டு பெங்களூர் மத்திய மக்களவை தொகுதியினுடைய மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியலில் சுமார் 1 லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. இது ஒரு சாம்பிள் மட்டும்தான். ஒரே ஒரு மாநிலம், அதில் ஒரே ஒரு எம்பி தொகுதி, அந்த எம்பி தொகுதிக்குள்ளே ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அதை மட்டும் நாங்கள் ஆய்வு பண்ணோம். அதில் 1 லட்சம் போலி வாக்காளர் சேர்த்துருக்காங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன் வச்சார். நாடு முழுவதும் தேர்தல் முடிவுகளை திருட போலி முகவரிகள் நகல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னும் ராகுல் காந்தி தரவுகளோடு அதை வெளியிட்டார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுகளை மறுத்தார். இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வாக்காளர் மோசடி குறித்த விசாரணைகளை திசை திருப்பும் முயற்சி அப்படின்னு விவரித்தாங்க. அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்திலிருந்தும் தேர்தல் ஆணையம் வரை பேரணி நடத்துனாங்க. அப்போ ராகுல் காந்தி நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறையை உறுதி பண்ணி அரசியல் அமைப்பு கடமையை நிறைவேற்ற வேண்டிய தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டினார். வாக்காளர் மோசடி குறித்த அர்த்தமுள்ள விசாரணை கூட திசை திருப்புறாங்க, இதை டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும், மோசடியை கொண்டு வந்த எதிர்க்கட்சிகளை மிரட்டுறாங்க அப்படின்னும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை இந்தியா கூட்டணி முன்மொழிவது குறித்து பரிசீலிப்பதாக தகவல்லாம் வெளியாகி இருக்கு. இப்போது பொறுத்த வரைக்கும் அது எப்போ வரக்கூடிய கூட்டத்தொடராக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தேர்தல் போதும் ஆள்பவர்களுடைய எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் நேர்மையான முறையில் தேர்தல் நடப்பதை உறுதிப்படுத்தவே உறுதியான அதிகாரமிக்க அமைப்பாக தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையர்களை எந்த மாதிரி நியமனம் செய்வது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் எதுவும் வகுக்கப்படவில்லை அப்படின்னும், இருந்தாலும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 324(2) படி தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்து நியமிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். அதுவரை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பை குடியரசுத் தலைவர் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு. அதன்படியே தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டு வந்தார். தேர்தல் ஆணையராக நியமிப்பதற்கு முன்னாடி அரசு துறையில் செயலராக பணியாற்றிருக்கணும். தேர்தல் நடத்தும் பணிகளில் அனுபவம், நிர்வாக அனுபவம் இருக்கணும். தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுபவர் 6 ஆண்டுகள் வரை பணி செய்ய முடியும். ஒருவேளை பணிக்காலம் 6 ஆண்டுகள் முடிவதற்குள் 65 வயதை எட்டிவிட்டால் அவருடைய பணிக்காலம் முடிந்துவிடும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அதே சேவைகளும் வசதிகளும் சலுகைகளும் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் வழங்கப்படும். 2014ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முந்தைய ஆண்டுகளில் கடைபிடிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் தேர்வு முறைகளை மாற்றுறாங்க. அங்கேயே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு மோசடி அப்படின்னும் அதெல்லாம் குற்றம் சாட்டினாங்க. அது அச்சப்படக்கூடிய அளவுக்கு அப்பட்டமான அரசின் தலையீடுகள் இருந்துச்சு. அதற்கு சிறந்த உதாரணமாக 2022ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அருண் கோயலை குறிப்பிடலாம். 2022 நவம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு அருண் கோயல் தான் வகித்து வந்த பதவியை விருப்ப ஓய்வாக அறிவித்து ராஜினாமா பண்ணுறார். அது அடுத்த நாள், அதாவது நவம்பர் 19ஆம் தேதி என்னது புதிய தேர்தல் ஆணையராக நியமிக்க அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. அதே நாளில் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் தந்துட்டார். அன்னைக்கே, அதாவது இந்த பதவிக்கு அமர்த்தப்படணும் அப்படின்னு முன்கூட்டியே முடிவு செய்து ராஜினாமா செய்ய வைத்து தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னும் விமர்சிக்கப்பட்டது. அதோட இது மத்திய பாஜக அரசின் மீதான அப்பட்டமான எதேச்சதிகார போக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்ட நிலையில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து தேர்தல் ஆணையர் நியமன விவகாரத்தில் பிரதமர்
எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய தேர்வுக்குழு, தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இந்த தீர்ப்பை இப்போ மாற்றப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த தீர்ப்பை நீர்த்து போகக்கூடிய வகையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் அவசர கதியில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான குழுவில் பிரதமர் மற்றும் அவரால் பரிந்துரை செய்யப்படக்கூடிய மத்திய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் இவங்க மட்டும்தான் அந்த குழுவில் இருப்பாங்க. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் அந்த மசோதா தாக்கல் செய்யும் போது கடும் எதிர்ப்பு அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தாலும் கூட எதுவுமே கண்டுக்காமல் நிராகரிச்சுட்டு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தங்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பலத்தால் நிறைவேற்றி அதை சட்டமாக்குறாங்க. அந்த மசோதாவின் படி பார்த்தோன்னா ஆளும் அரசு தேர்வு செய்யக்கூடிய நபர் தான் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது உறுதியாகிறது. அப்போவே எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்க, இப்படி தேர்தல் ஆணைய தேர்வு செஞ்சால் அது இந்திய தேர்தல் ஆணையமாக இல்லாமல் மோடியினுடைய தேர்தல் ஆணையமாக, பிரதமர் மோடியினுடைய தேர்தல் ஆணையமாகவே இருக்கும் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. எந்த கட்சியின் சார்பின்றி செயல்பட வேண்டிய உச்சபட்ச அதிகாரம் படைத்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் ஆளும் அரசின் தலைவர் பிரதமராலேயே தேர்வு செய்யப்படுவது ஜனநாயக முறைப்படி பாரபட்சமின்றி தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு கவலை தெரிவிக்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய 25வது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜகுமார் 15 மே 2022 அன்னைக்கு பதவியேற்றார். அவருக்கு வயது 65 பூர்த்தி அடைந்தால் 18 பிப்ரவரி 2025 அன்னைக்கு ஓய்வு பெற்றார். பூர்த்தி அடைந்ததால் ஓய்வு பெற்றார். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவங்க எல்லாரும் அடங்கிய குழு ஞானேஸ்வர் குமார் பெயரை அறிவிக்கிறாங்க. இவர் 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை பதவியில் நீடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையர் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளாக சுமத்தப்படுகிறது. தேர்தல் ஆணையர் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அவரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா அதுக்கான சில வரைமுறைகள்லாம் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 324(5) படி உச்சநீதிமன்ற நீதிபதி மீது தவறான நடத்தைகள், ஊழல், பதவி துஷ்பிரயோகம், சார்பு நிலை போன்றவை நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது தன்னுடைய பணியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் சிக்கிக்கொண்டாலோ பதவி நீக்கம் செய்வதற்கு பரிந்துரைக்க முடியும். அந்த மாதிரியான காரணங்களால் மட்டுமே தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அதுக்கு அரசியல் அழுத்தங்களிலிருந்து தேர்தல் ஆணையத்தை பாதுகாக்கும் நோக்கில் தேர்தல் ஆணையரை பதவி நீக்கும் நடைமுறைகள் ரொம்ப கடினமாகவே அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு 2 அவைகளிலுமே தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வரணும். தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தேர்தல் ஆணையர் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும். அந்த குழு சொல்லக்கூடிய தகவலின்படி 2 அவைகளிலும் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதில் கிடைக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் அதிகாரியை பதவி நீக்கமோ அல்லது பதவியில் தொடர்வதையோ அறிவிப்பார். இப்படி தான் தலைமை தேர்தல் ஆணையரோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியோ பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்கு தான் 2 அவையினுடைய பெரும்பான்மை ஆதரவு தேவை. ஆனால் தேர்தல் ஆணையர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரை இருந்தால் போதும், குடியரசுத் தலைவர் சுலபமாக பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை அப்படிங்கிறது தலைமை தேர்தல் ஆணையரை நீக்க வேண்டும், பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தான். எதுக்காக அவங்க சொல்கிறாங்க? மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறதுக்காக அவரை நீக்கம் பண்ணுன்றாங்க. அவரை நீக்கம் பண்ணணும் அப்படின்னா அது மத்திய அரசு கையில் தான் இருக்குது. ஏன்னா நாடாளுமன்ற இரு அவையிலும் அவங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்குது. அப்போ அவங்க முடிவு பண்ண தான் நீக்க முடியும். அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாருக்காக அவர் நீக்க சொல்லக்கூடிய கோரிக்கை எப்படி அவங்க ஏற்றுப்பாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.